உபவாசம் பண்ணி ஆளுங்க, மனவாளனே என் நிலைமை உமக்கு தெரியும், நான் பரிசுத்தமா வாழ ஆசைப்படுறேன், என் மாம்சம் என் உடம்பு என்னை தடுக்குது, இதில் பிடுங்கி போடும் ஆண்டவரே, என் கண்ணை பிடுங்கிட்டு வேற கண்ணு வைங்க ஆண்டவரே, பரலோக கண்ணு வைங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆவியானவர் செய்கிறாருன்னு நான் சொல்றதுக்காக தான் பேசுறேன். உங்களுக்கு கை இடர் உண்டாகுது, கண்ணு இடர் உண்டாகுது, அதை பிடிங்கிடுவார், வேற கண்ணு வைப்பார், தெய்வீகமான கண்ணை வைப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தமான பார்வை உள்ள கண்ணை வைப்பார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்காத பரிசுத்த கண்ணை உங்களுக்கு அவர் தந்தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் அறிய வேண்டியது, இயேசு கிறிஸ்துவ யூதாஸ் காட்டி கொடுத்துட்டு தேவாலயத்தில் போய் அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன்னு அவன் ரொம்ப சத்தம் போட்டு ஃபீல் பண்ணி, ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணா, தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டான். குற்றமற்ற ரத்தம் இயேசுடைய ரத்தம். இயேசு பேர் சொல்றீங்க தானே, எதுக்கு நம்ம ரத்தத்துல அவ்வளவு குற்றங்கள் இருக்கு, அவ்வளவு தப்புகள் கலந்துருக்கு. சொல்றேன் கேளுங்க. இப்போ தப்பு செய்யாதவங்க கிடையாது. நான் ஒரு தப்பு பண்ணா அதை ஒரு போதகர் சொல்ற இது தப்பு அப்படின்னா ஒரு நேரம் சொன்னா போதும், ஜென்மத்துக்கும் அந்த தப்பை செய்யக்கூடாது. அதுதான் குற்றமற்ற ரத்தம். நீங்க தவறு செய்யலாம், மறுபடியும் 10 தடவை 20 தடவை உங்களை யாரோ ஒன்று சொல்லிட்டே, அப்போ உங்க ரத்தத்துல அது கலக்கல, ஒரு ரத்தத்துல அது இல்லை. இப்போ ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வர்றதுக்கு விஷயம் நம்ம ரத்தத்திலேயே கலந்துருக்கணும். அதே மாதிரி ஆராதனைகள் ரத்தத்துல கலந்துக்கணும். ஜப நேரங்கள் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுலாம் ரத்தத்துல கலந்த விஷயம். பரிசுத்தத்தின் மேல் உள்ள ஆசை ரத்தத்திலே கலந்த விஷயம். இதை நீங்க ஒண்ணுமே நீங்க பட்டினி போட முடியாது, ரத்தத்துல கலந்த விஷயம். இதையும் நிறைய பேர் திருத்திருக்காங்க. ஒரு தடவை சொன்னா போதும். பைபிள் சொல்லுகிறது, ஒரு தடவை தேவன் விளம்பினார், 2 முறை கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இது தப்புன்னு ஒரு நேரம் உங்களுக்கு சொல்லுவார், அதுக்கு மேல சொல்ல மாட்டார். 2வது சொல்றது போதகர், அத்தோட நிறுத்திக்கணும். 3வது அதே போதகர் அதே தப்பு குறித்து உங்களுக்கு சொன்னாருன்னா, உங்க ரத்தம் குற்றமற்ற ரத்தம் இல்ல, கள்ளமுள்ள ரத்தம், கபடுள்ள ரத்தம், அக்கர்பமுள்ள ரத்தம், கழுவப்படாத ரத்தம், இயேசுவின் ஆவியினால் கழுவப்படாத ரத்தம். நீங்க தேவனுக்கு ராஜ்யத்துக்கு லாயக்கில்ல, ஊழியத்துக்கு லாயக்கில்ல. ஊழியத்துல தவறா இருக்கிறது ஒரு சாபம். தப்பு செய்துட்டே ஊழியத்தில் இருப்பது ஒரு பெரிய சாபம். மக்கள் ஊழியக்காரர்களை பார்க்கிறான், அவன் அவயவங்களை அடக்கவன், அவன் கண்களை அடக்கவன், அவன் ஐம்புலன்களையும் அடக்கி, ஒரு பாட்டு, ஐம்புலன்களையும் உமக்குள் அடக்கி அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். ஆவியால் நிரப்பணும்னா ஐம்புலன்களை அடக்கிறது. அது ஆவியானவரை செய்வார். ஆவியானவரோட நீங்க வந்து ஜெபம் பண்ணும்போது ஆவியில நிரம்பி ஜெபிக்க, அதுதான் உட்கார்ந்து இருக்கிறது. ஆவியில நிரம்பி குதிச்சுக்கிட்டே இருக்கணும், முழங்கால குதிக்கணும், முழங்கால காய்ப்புள்ளணும். சட்டம் இல்லை, இதுதான் உண்மை. இயற்கையான மனவாட்டி, காய்ப்பு நிறைந்த மனவாட்டி, காயங்கள் நிறைந்த மனவாட்டி. அவள் மெல்லிய எலும்பும் தோளுமாய் தான் இருப்பாள் மனவாட்டி. உலகம் கொடுக்கிறதெல்லாம் சாப்பிட்டு புஷ்டியா இருக்க மாட்டா, பாவம் போலதான் இருக்கும். மனவாளன் வரும் பொழுது நமக்கு அழகு வந்துடும். அதனால ஒரு ஆள் உங்களுக்கு செய்யற தவறு இல்லை பிரதர் சிஸ்டர், செய்யாதீங்கன்னு ஒரு பாஸ்டர் உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் முடிவு. அதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. முதலாவது தேவன் சொல்லுவார், 2வது நாங்கள் சொல்லுவோம். தேவன் ஒரு தடவை விளம்பினா நீங்க 2 தடவை கேட்டிருக்கிறீங்க, நாங்கள் சொல்றோம் 2வது. அத்தோட முடிச்சுடணும். அதுக்கப்புறம் உங்க தாய் உங்களை திட்டுறது, தகப்பன் உங்களை திட்டுறது, உங்களை யாராவது திட்டவே கூடாது, அப்படி நடக்கணும். யாராவது உங்களை கண்டிக்க கூடாது, அப்படி நடக்கணும். ஒரு தடவை கண்டிக்கலாம், அது தப்பு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, கெட்ட மாட்டுக்கு எத்தனை சூடு போட்டாலும் அது வளர்ச்சிட்டாலும். பரிசுத்த வாழ்க்கை மட்டும்தான் இந்த சபையினுடைய நோக்கம். ஆசீர்வாதம் கேரண்டி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அது ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்ட கேரண்டி. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ உன் பேர் அசிங்கப்பட்டுறக்கூடாது, அருவருப்பாயிடக்கூடாது, உன் பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படக்கூடாது, உன் பேர் பெருமைப்படணும். உன் பேருக்காக கர்த்தர் வழக்காடுகிறார், வாதாடுகிறார். உன் பேர் நல்லா இருக்கணும், நீ கரப்பட்டு விடக்கூடாது, பாவத்தால் கரைப்பட்டு விடக்கூடாது. கரம் தட்டி கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 42:19 அவர் சொல்றாரு, என் தாசனை இல்லாமல் குருடன் யார், என் தாசனை இல்லாமல் செவிடன் யார், என் தாசனை இல்லாமல் அந்தகன் யார் அப்படி சொல்றாரு. இது என்னது? ஏசாயா புஸ்தகத்துல 42:19 பார்த்து கொள்ளுங்க. நான் வாசிப்போம், வாசிக்கணும், வாசித்தான் உங்களுக்கு புரியும். ஏன் உங்களுக்கு வாசிக்காம சும்மா கதை மாதிரி சொல்லக்கூடாது? ஏன்னா அது நிக்காது, அது பிரயோஜனமும் படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 42:19 என் தாசனை இல்லாமல் குருடன் யார், தூதனை இல்லாமல், உத்தமனை இல்லாமல், கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லாமல் அந்தகன் யார். இதுல 3 காரியம் சொல்லி இருக்குது. பரிசுத்தவான் எப்படி இருக்கணுமா? குருடன், செவிடன், அந்தகன். இதுதான் பரிசுத்தம். குருடன் சொன்னா நம்ம கண்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கண்களை நிச்சயம் ஜெயித்தவன். பாவ சில விஷயத்துல குருடனா மாறிடும். கோயில்ல மட்டும் வந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணா போதாது, குருடு உண்மையான குருடனா இருக்கணும். இதனாலதான் சவுல 3 நாள் குருடனாகவே வச்சார். அவன் தமஸ்கு போற வழியில சந்திக்கப்பட்ட உடனே அவன் கண்கள் உள்ளது, கண்கள் குருடாகிவிட்டது. 3 நாள் அவன் குருடன், ஒரிஜினல் குருடன். என் தாசன் குருடனா இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம பார்க்க கூடாது, அடுத்தவன் மேல குற்றத்தை பார்க்க கூடாது. உன் மேல இருக்க குற்றத்தை மட்டும்தான் நீ பார்க்கணும். நீ அடுத்தவன் குற்றத்தை மட்டும் பார்க்கறதுனால உன் குற்றம் வெளியே தெரியாம இருக்குது, அதை நீ பார்க்க மாட்டேங்கிற. நீ மற்றவர்களுக்கு குருடனாத்தான், பாவத்தை பாராத குருடன். அடுத்து கெட்ட அருவருப்பான பாடல்களையோ அருவருப்பான வார்த்தையோ கேட்காத செவிடன். நம்முடைய வாலிபர்கள் இப்படி இருப்பாங்களா? இப்படி இருக்காவிட்டா இப்படி குருடனும் செவிடனுமா தான் நம்ம சபையில எல்லாரும் இருக்கணும். குருட மாதிரி இருக்கு. ஆமா சார், எனக்கு குருடன் தான். என்னப்பா செவிடன்? ஆமாங்க சார், எனக்கு செவிடன் தான். இன்னொன்னு சொல்லியிருக்க அந்தகன். அந்தகன்னா ஆணும் இல்ல பெண்ணும் இல்லை, இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்கள் இருக்காங்கன்னா ஆண்களுக்கு இங்கே பெண்களும் இருக்கீங்க. ஆனா இது ரெண்டும் தாண்டின தேவ தூதர்களை போன்றவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஆசை இல்லாத பெண்கள் மேல ஆசை இல்ல, பெண்களுக்கு ஆண்கள் மேல. ஐயோ, பெண்கள்லாம் ஆண்களை விரட்டி அடிக்கிறாங்க, அவங்கள வாழ விட மாட்டேங்கிறாங்க, ஆண்களை உண்மையா உள்ளேயும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. கெட்ட பெண்கள் இருந்தாங்கன்னா, தூஷணமான பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஆண்களை வாழ விட மாட்டாங்க. ஆண்களுக்கு என்னைக்குமே கண்ணியா தான் இருப்பாங்க. அதனால சில வீடுகளை நீங்க விட்டுறணும். தகாத ஆட்கள் இருக்கிற வீடுன்னு கண்டுட்டீங்க, விலைக்கு ஓடிடணும். போய் வலையில வம்புக்குன்னு போய் சிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அந்தகனா வாழணும். ஊழியக்காரன் அந்தகனா இருக்கணும், உணர்வற்றவனை போல போகணும், வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவ ரகசியம். உணர்வற்றவனை போல இயேசு ஸ்திரீ என்று பேசுறதை குறித்து சீசர்கள் ஆச்சரியப்பட்டார். சமாரிய ஸ்திரீக்கு பேசுறார் தனியா. சீசர்கள் அப்பம் வாங்க போயிட்டு திரும்பி வராங்க. இயேசு சமாரிய ஸ்திரீ என்று பேசிக் கொண்டு இருக்கிறத பார்த்தவங்க, இவரு ஸ்திரீக்கு பேச மாட்டாரு, இப்படி தனியா ஸ்திரீயோட பேசுறாரு. சீசர்கள் என்னென்ன கற்பனை பண்ணாங்களோ. நீ ஒரு ஸ்திரீகிட்ட தனியா பேசுனா இயேசு மாதிரி இருந்தா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. ஸ்திரீகிட்ட தனியா பேசக்கூடாது. நீ சுத்தமான இதயத்தில் இருந்தாலும் உன்னை பார்க்கிறவங்க சுத்தமான கண்கள் உன்னை பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதும் சிஸ்டர்னு கூடக்கூடாதுன்னு நான் சொல்லி கொடுப்பேன். அந்த வீட்டுல ஆண்களே இல்லாட்டாலும் சார் அப்படின்னு 4 வீட்டுக்கு கேட்கிற மாதிரி கதவை தட்டணும். சுத்தி 4 வீட்டுல உள்ளவங்களை பார்க்கணும். சார் அப்படின்னு தான் போக வேண்டும். வீடுகள் அத்தனை வீடுகளையும் உங்களுக்கு தெரியாத யாரோ ஒரு கெட்டவன் இருப்பான், யாரோ ஒரு கெட்ட பொம்பளை.
கெட்ட பொம்பளையை எனக்கும் நானும் பார்த்துக்கிறேன். எனக்கு அனுபவம் இல்லாம சொல்லல. வீடுகளில் கெட்ட பெண்கள் இருந்திருக்கிறான். அருமையானவர்களே, அவங்க எங்களை பரிசுத்தமா வாழ விட மாட்டான். அவங்கள போல எங்களையும் ஆக்க பார்ப்பாங்க. நல்ல வேலை கர்த்தர் சபையை வச்சார், நல்ல வேலை உபவாசத்தை வச்சார். உபவாசத்துக்குள்ள ஓடி வந்து, ஐயா அந்த பொம்பளை கையில இருந்து என்னை காப்பாற்றும், அந்த பொம்பளை கண்ணில இருந்து என்னை காப்பாற்றும், ஐயா இனிமே அந்த பொம்பளை கண்ணி நம்ம வந்துடக்கூடாது. இப்படி பயந்து வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, தேவனுடைய பாதத்துல வந்து ஒடுங்கிட்டோம்னா சரி, கர்த்தர் நம்மளை அந்த ஆளுக்கு சீவின்னு காட்டுவார். ரத்னபாலா சீ அப்படின்னு அந்த பொம்பளை, கெட்ட பொம்பளைக்கு நான் சீவினதான் தெரியும். பரிசுத்த வாழ்க்கைகளுக்கு பரிசுத்தவான் தெரியும். கெட்ட பெண்களுக்கு நாங்கள்லாம் அழுக்கா தெரியும், அசிங்கமா தெரியும், ஓடும். சமாரிய ஸ்திரீ இயேசுவை பார்க்கும்போது அவள் இடரவே இல்லை. ஏற்கனவே சமாரிய ஸ்திரீ மோசமான ஸ்திரீ. ஆனா இயேசுவை பத்தி இடரல, இயேசுவும் இடரல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போன்ற இருதயம் வேணும். கெட்ட ஆட்கள் இருந்தாலும் நம்மளை கண்ட உடனே அவங்க பயம் அவங்களுக்கு வரணும். பரிசுத்த வாழ்க்கை. நீ உண்மையிலே பரிசுத்தவனா இருந்தா உன்னை கண்ட உடனே கெட்ட ஸ்திரீகள் பயப்படுவாங்க, கெட்ட ஆண்கள் பயப்படுவாங்க, உன்னை விட்டு ஒதுங்குவாங்க. கர்த்தரே ஒதுக்குவார். கர்த்தரே இருக்கிறார், உயிருள்ள தேவன். சொல்லுங்க சத்தமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கெட்ட ஸ்திரீகளை ஒதுக்குவார். நீ கரப்படுறதுக்கு நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பரிசுத்த சபையாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.